ஒரு வழிபாட்டு தலத்த பத்தி நம்ம சொல்ற போது 3 விஷயங்கள நமக்கு சொல்லுவாங்க. மூர்த்தி, தலம், தீர்த்தம் அப்படின்னு. கைலை மலைய நம்ம சிந்திக்கிற போது, இங்க இருக்கக்கூடிய மூர்த்தி சிவபெருமான். சிவபெருமான் எப்பேர்ப்பட்டவர்? யோசிச்சு பாருங்க. "சிவனுக்கு மேல் வேறொரு தெய்வம் இல்லை. சிவனோடு ஒப்பார் தேடினும் இல்லை" அப்படின்னு அருளாளர்கள் எல்லாம் போற்றிய மூர்த்தி அவர். அதுக்கு அடுத்தது, அவர் குடியிருக்கக்கூடிய இடம் எது? தலம். திருக்கைலை. கைலை மலையானே போற்றி போற்றி அப்படின்னு மிக அற்புதமான ஒரு இடத்துல இறைவன் வந்து குடியிருக்கிறார். அப்ப இந்த தலம் மிக உயர்ந்தது. தீர்த்தம். தீர்த்தத்தையும் சொல்லணும் இல்லையா? இங்க இருக்கக்கூடிய தீர்த்தம் தான் மானஸ் சரோவர் அப்படின்னு சொல்லக்கூடிய ஏரி. இந்த மானஸ் சரோவர் அப்படிங்கிறதுக்கு என்ன அர்த்தம்? மானஸ் அப்படிங்கிறது மனம், சரோவர் அப்படிங்கிறது ஏரி. பிரம்மதேவருடைய மனதில் இருந்து தோன்றியதுதான் இந்த மானஸ் சரோவர் ஏரி. நீங்க இத பாத்தீங்கன்னாலே தெரியும். இது ஏரி அப்படின்னா சொல்றதா? இல்ல இத கடல்னு சொல்றதா? அப்படின்னே தெரியல. கடல்ல தான் அலை பார்த்திருக்கிறோம். இங்க பாருங்க. எவ்ளோ அலை அழகா இந்த மானசரோவர் ஏரியில வந்துட்டு இருக்கு. இந்த ஏரிக்கு என்ன சிறப்பு அப்படின்னா, தேவாதி தேவர்கள் தினம்தோறும் சிவபெருமான வழிபாடு பண்ணுவாங்க. நாமெல்லாம் வழிபாடு பண்றதுக்கு முன்னாடி குளிச்சுட்டு வழிபாடு பண்ணுவோம்ல. தேவாதி தேவர்கள் என்ன பண்ணுவாங்கன்னா, இந்த தீர்த்தத்துல நீராடிட்டு போயி கைலைநாதர வழிபடுறத அவர்களுடைய அன்றாட வழக்கமாக வச்சிருக்கிறாங்க. அதனால தான் இன்னைக்கும் நாம அந்த இரவு நேரத்துல தேவர்கள் நீராடுவத நட்சத்திர வடிவங்களாக பல 100 ஆண்டுகளாக இங்க வரக்கூடிய பக்தர்கள் தரிசனம் செஞ்சுட்டு இருக்கிறாங்க. இந்த தீர்த்தத்துக்கு என்ன பெருமை அப்படின்னு தெரிஞ்சுக்கணும் இல்லையா? இந்த தீர்த்தம் என்பது பல கோடி புண்ணியம் பண்ணி இருந்தாதான் இங்க வர முடியும். ஏன்? போன பிறவி, அதுக்கு முந்தின பிறவி, அதுக்கு முந்தின பிறவி, இந்த பிறவின்னு எல்லா பிறவிகளிலும் செய்த பாவங்கள் நீங்கணும்னா, ஒண்ணு இங்க குளிக்கணும். இங்க குளிக்கிறதுக்கு இப்ப சமீப காலமாக அனுமதிக்கிறது கிடையாது. இல்ல இந்த நீரை எடுத்து, இந்த தீர்த்தத்தை எடுத்து நம்ம பருகினாலும் சரி, தெளிச்சுக்கிட்டாலும் சரி, நமக்கு பல பிறவி பாவங்களும் நீங்கும் அப்படிங்கிறது தான் இந்த தீர்த்தத்தினுடைய மிகப்பெரிய சிறப்பு. இன்னொரு சிறப்பும் உண்டுங்க. கண்ணால இத பார்த்தா கூட நமக்கு புண்ணியம் உண்டு. இங்க வர முடியாதவங்களுக்காகத்தான் இத உங்களுக்கு நம்மளுடைய ஆத்மஞான மையத்தின் சார்பாக நாங்க இங்கிருந்து காட்டுறோம். நீங்க கண்ணால பாருங்க. மனமார வேண்டிக்கோங்க. உங்களுடைய பிரார்த்தனைகள், உங்கள் பாவங்கள் எல்லாம் நீங்கி எல்லோருக்கும் புண்ணிய பலன் கிடைக்கணும் அப்படின்னு உங்கள் அனைவருடைய சார்பாக நானும் பிரார்த்தனை பண்ணிக்கிறேன்.